ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒன் மோர் சக்ஸஸ் ஸ்டோரி. சாருக்கு வந்துட்டு சிவியர் டிஸ்க் பல்ஜ் அண்ட் ரேடியேட்டிங் பெயின். அவரோட மெயின் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இரும்பும்போது காஃப் பண்ணும்போது பயங்கர ஷூட்டிங் பெயின் இருக்கும். அவரோட பாடியே வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக அந்த பெண்டான பொசிஷனில் பயங்கர டைட்டாக ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாது. காலையில் எந்திரிச்சா அவரால் அசையவே முடியாது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஹி இஸ் ஆல்மோஸ்ட் 80% பெட்டர். ஸோ லெட்ஸ் ஹியர் ஃப்ரம். சொல்லுங்கள் சார், வாட் டு யூ ஃபீல், ஹவ் டு யூ ஃபீல்? நைட்டு வந்து இப்போ படுத்துட்டு இருக்கும்போது என்னால் வந்து இப்படி காலை கூட எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும். இப்போ மார்னிங் எழுந்துக்கும் போது ஆல்மோஸ்ட் எனக்கு 5 to 10 minutes எனக்கு நொண்டி தான் நடக்கிற மாரி இருக்கும் டோட்டலாக. அதுக்கப்புறம் நான் வாக் போனால் தான் என்னோட பாடியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொசிஷனில் வந்து நான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன், எந்த இது இம்ப்ரூவ்மெண்ட்டில். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 5th மேக்ஸிமம் 3rd செஷனில் பண்ணும்போது ஓவர் பெயின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பெயின் வந்து இது பண்ணாதான் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் எனக்கு வந்து தெரியாது. எனக்கு இந்த பெயின் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணுன்றதால அந்த பெயினோட நான் வந்தேன். 3வது செஷன் நொண்டி தான் வந்தேன். திருப்பி செம்ம பெயின் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 செஷனுக்கு அப்புறம் ரொம்ப பெயினாக இருந்தது. அந்த பெயினோட வந்தேன். அப்புறம் 4th செஷனில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆல்மோஸ்ட் 6th 7th செஷனில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 60-70% இப்போ வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். சார் சில எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்காரு, அது கண்டினியூ பண்ணால் இதுவாக சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ்.